எடப்பாடிக்கு தெரியாமல் ரகசிய மீட்டிங். சசிகலாவை நேரில் சந்தித்து உருகிய மாஜி அமைச்சர். மிதுன் போனிலிருந்து பேசிய இபிஎஸ், நீங்க தான் கட்சியை காப்பாற்றணும். அதிமுகவில் மீண்டும் என்ட்ரி கொடுக்க 70% முடிந்த டீல். நான் கேட்ட கம்யூனிஸ்ட் லிஸ்ட் வரலன்னா நடவடிக்கை பாயும். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வசமாக சிக்கிய தாசில்தார். எம்எல்ஏக்களுக்கு புதிய காசு சலுகை. முதலமைச்சருக்கு சென்ற ரகசிய ரிப்போர்ட்டும் முட்டுக்கட்டை போடும் திமுக அதிமுகவும். இந்த அத்தனை சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி வயர். அதிமுக கோட்டையில் நாளுக்கு நாள் விரிசல் அதிகமாகி இந்த முக்கிய நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் அடுத்தடுத்து வெளியேறி தாவேக்கு பக்கம் படையெடுக்கிற இந்த சூழல் உருவாகி இருக்கு. இதனால அதிமுகவை காப்பாற்றுறதுக்காக பல்வேறு நபர்களும் பல்வேறு திசையில் பல காய்களை நகர்த்திட்டு வராங்க. அதில் முக்கியமாக இப்படி கட்சி கரைஞ்சி போயிட்டே இருக்கிறத பார்த்து கலங்கி போன மாஜி அமைச்சர் வேலுமணி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போய் சசிகலாவை நேரில் மீட் பண்ணியிருக்காராம். சின்னம்மா, எடப்பாடி பழனிசாமி இப்படி தன்னிச்சையாக செயல்படுறது அரசியலுக்கே சரியில்லைம்மா. கட்சி நம்ம கையை விட்டு மொத்தமாக போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அன்றைக்கி நீங்கள் எச்சரித்தப்போ கூட நாங்கள் உங்கள் பேச்சை கேட்காம போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது அப்படின்னு வேலுமணி கண்ணீர் வடிக்காத குறையாக சசிகலா கிட்ட புலம்பியிருக்காராம். அதை கேட்டு சசிகலாவோ கொஞ்சம் கோபமாக, அன்னைக்கு நான் கூப்பிட்டப்ப நீங்கள் தானே எடப்பாடி பக்கம் போய் நின்னீங்க, அப்போவும் நான் இதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கும் எடப்பாடி கட்சிக்கு நல்லது தானே செய்கிறாரு, அப்புறம் ஏன் அவரை தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு கிரீஸ் டப்பா எப்படி உதச்ச அப்படின்னு கவுண்டமணி கேட்குற மாதிரி சும்மா லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் வேலுமணி விடாமல், இல்லைம்மா, கட்சியையும் சின்னத்தையும் காப்பாற்றுறதுக்கு இப்போதைக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் உடனடியாக அதில் தலையிடணும், அதுக்கு நீங்கள் மறுபடியும் அதிமுகக்குள்ளே வரணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டிருக்காராம். இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் நேரா சசிகலாவை மீட் பண்ணி, அப்பா உங்ககிட்ட பேச சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி சசிகலா கிட்ட ஃபோனை கொடுத்தாராம். ஃபோனில் வந்த எடப்பாடி பழனிசாமி இதுவரை இல்லாத அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவே, சினிமா கடந்த காலத்தில் பல தவறுகள் நடந்துருச்சு, மறுபடியும் அதிமுகவை ஒன்று சேர்த்து பலப்படுத்தணும், நீங்கள் மனசு வச்சா அது நடக்கும், அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காராம். இப்படி பேசினதுக்கு அப்புறமா சசிகலாவை மறுபடியும் அதிமுகக்குள்ள கொண்டு வர அந்த வேலைகள் 70% மேல முடிஞ்சிருச்சா. சசிகலா கேட்கிற ஒரு முக்கியமான பதவியையும் விட்டு கொடுக்க தலைமை இறங்கி வந்துருச்சு அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து வந்த சோர்ஸ் சொல்லுது. வேண்டவே வேண்டாம்னு சொன்ன ஆட்கள்லாம் இப்போ இறங்கி வந்து தூது விடுறத பார்த்தா அரசியல் களம் எந்த அளவுக்கு சூடா இருக்குன்னு புரியுதா. தமிழ்நாட்டில் அடிச்ச ஒரு அலை இன்னைக்கு இவங்களெல்லாம் எப்படி மாற வச்சிருக்கு. அதிமுகவில் இப்படி ஒரு ரகசிய டீலிங் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புதிய காசு சலுகைக்கு பின்னால ஒரு மெகா ரகசியம் இருக்கு. அதையும் பார்த்துருவோம். சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் புதிய கார், அந்த மெயின்டெனன்ஸ் செலவுக்காக மாதம் 75,000, அப்புறம் எம்எல்ஏ அலுவலக உதவியாளருக்கு சம்பளமாக 25,000 தரப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜயசுமா சலுகைகளை வாரி வழங்கி அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார். தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விசிகே எம்எல்ஏ ஜோதிமணி கடந்த சட்டப்பேரவையில் காரை பற்றி கேட்டதுனால தான் முதல்வர் உடனே இந்த சலுகையை அறிவிச்சாரு அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அரசாங்கத்தோட மேலிடத்து ரகசிய ரிப்போர்ட் கொடுத்த ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் இருக்கு. ஜோதிமணி கேட்கறதுக்கு முன்னாடியே முதலமைச்சரோட டேபிளுக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. அதில் பணவசதி இல்லாத பல எளிய எம்எல்ஏக்கள் சொந்த கார் இல்லாமல் பஸ்லையும் ஆட்டோவிலையும் டாக்ஸிலையும் போகிறாங்க. அவங்களோட இந்த நிலைமையை பயன்படுத்தி அவங்கள வளைக்க பார்க்குற அந்த பகுதி கான்ட்ராக்டர்கள் எங்களோட காரை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆசை காட்டுறாங்க. ஆனால் குடியாத்தம் எம்எல்ஏ சிந்து, பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ சபரி ஐங்கரன் மாதிரி சில நேர்மையானவங்க கான்ட்ராக்டர்கள் கொடுக்குற அந்த காரை பயன்படுத்தினா அவங்களுக்கு சாதகமாக ஏதாவது நம்ம செய்ய வேண்டியிருக்கும், அது தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தே வேணாப்பா அப்படின்னு இன்னமும் பஸ்லையும் ஆட்டோலையும் தான் போகிறாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சான்.
நேர்மையாக இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் யாருக்கிட்டையும் கை நீட்டக்கூடாது அப்படின்னு நினச்சி முதலமைச்சர் விஜய் உடனே இந்த சலுகையை இன்னைக்கு சட்டமன்றத்தில் அறிவித்தார். இது டிவிகே கட்சி, டிவிகே கூட கூட்டணிக்கு வந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, சட்டப்பேரவையில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அப்படின்னு சபாநாயகர் ரொம்ப தெளிவாகவே சொன்னார். ஆனால் இந்த சலுகையை திமுகவும் அதிமுகவும் சுத்தமாக விரும்பலையா. நாம் பார்க்காத காரா, நம்ம கட்சி எம்எல்ஏக்கள் யாருமே இந்த அரசு சலுகையை பயன்படுத்தக்கூடாது, புறக்கணிக்கணும் அப்படின்னு ரெண்டு கட்சியோட தலைமையுமே அவங்கவுங்க எம்எல்ஏக்களுக்கு இப்போது ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்களாம். டிவிகேவில் நமக்கு தெரிஞ்சு சில எம்எல்ஏக்கள், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள், பாமகவில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சிலர் வசதி குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் திமுக அதிமுகவில் அப்படி யாரும் இருக்கிறதா நமக்கு தெரியல. ஸோ அந்த ப்ரெஷரை ஏற்று புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் கோட்டை வட்டாரங்கள் சொல்லுது. சரி, இப்போ அந்த தாசில்தார் வம்புல மாட்டின மேட்ருக்கு வரும். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுக்கா ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளூர் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி ஒருத்தர் ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு. அங்கேருந்து அதிகாரிகள் அவரை மதித்து பேசுகிறத விட்டுட்டு, யாரை கேட்டு உள்ளே வந்தீங்க, இப்படி கேட்காம வருவீங்களா அப்படின்னு எகத்தாளமாக பேசி அலட்சியப்படுத்தியிருக்காங்க. இதனால கடுப்பாகி போன அந்த நிர்வாகி, என்னையா மிரட்டுறீங்க, என்னோட கட்சிக்காரங்களெலாம் கூப்பிட்டு வந்து இந்த தாலுகா ஆஃபீஸையே முற்றுகையிடுறேன் பாருங்க அப்படின்னு சவால் விட்டுட்டு போயிருக்காரு. உடனே பயந்து போன அந்த குஜிலியம்பாறை தாசில்தார் ஐயாசாமி அவசரமாக ஒரு சர்ச்சையான சுற்றறிக்கையை விட்டார். அது உண்மையிலேயே சுற்றறிக்கை இல்லை, அவரை சுற்றி அடித்த அறிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் குஜிலியம்பாறை உட்பட எல்லா வருவாய் கிராமங்களையும் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்களோட பேர், அட்ரஸ் எல்லாத்தையுமே எடுத்து அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே தாசில்தார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தார். அதோடு விட்டிருந்தா கூட பரவாயில்ல, எதையாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு கீழே ஒரு 2 வரி சேர்த்தாரு பாருங்க. அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் எல்லாரும் இந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா அவங்க மேலே கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சுற்றறிக்கையில் மிரட்டியிருந்தார். ஆக்சுவலாக அரசியல் கட்சியினரை ரகசியமாக கண்காணித்து தகவல் எடுக்கிறது போலீஸோட வேலை. அதை விட்டுட்டு ஒரு தாசில்தார் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஓப்பனாக சுற்றறிக்கை விட்டு லிஸ்ட்டு கேட்டது ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு. இந்த விஷயம் கசிஞ்சு இது கம்யூனிஸ்ட்டுக்கு தெரிஞ்சு அவங்க மேலிடத்துக்கு முதலமைச்சர் ஆஃபீஸ் டேபிளுக்கு கொண்டு போயிட்டாங்க. போலீஸ் செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு தாசில்தார் அதிகார வரம்பு மீறி எதுக்கு செய்கிறாரு, உடனே என்ன எதுன்னு பாருங்கன்னு உத்தரவு பிறக்க அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த தாசில்தார் ஐயாசாமி பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார். பதவியோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு கடைக்கூடி தாசில்தார் வரைக்கும் உடனே தண்டனை பறந்திருக்கு. இதே மாதிரி அனைத்து அரசு தரப்பு அதிகாரிகளுக்கும் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களுக்கும் நடக்குமா இந்த அரசில் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஒருவேளை இதுக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சசிகலாவை மறுபடியும் அதிமுகக்குள்ள கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற இந்த முயற்சி உடைந்த அதிமுகவை மறுபடியும் ஒன்று சேர்க்குமா? எம்எல்ஏக்களுக்கு அரசு தரும் இந்த கார் சலுகையை திமுகவும் அதிமுகவும் புறக்கணிக்க சொல்றது நேர்மையான எம்எல்ஏக்களை பாதிக்குமா அப்படின்னு இதுக்காவது உங்களோட பதிலை கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் நிறைய கொடுக்குற ஒரு ஹாட் அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம்.